நாளொரு மேனியும் சாச்சனா அவர்களுடைய தெளிவான ஆட்டம், அவங்க இந்த கேம் மேல வச்சிருக்கிற அக்கறை, அந்த கேமுக்கு அவங்க போடுற எஃபெக்ட், அவங்களுக்கு அதிகரிக்கிற ரசிகர்கள், அவங்களை புரிந்து கொண்ட மக்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சாச்சனா பக்கம் எல்லாமே நல்ல மாதிரி திரும்புறத பார்க்கக்குள்ள சத்தியமா நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா சாச்சனா அவர்கள் இந்த போலியான சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இவங்களை விட 100% பெட்டர். அதே நேரத்தில் தனக்காக பிஆரையோ தன்னை சப்போர்ட் பண்றதுக்கான ஆட்களையோ எதையும் வைக்காம தன்னை நம்பி வந்த நபர்கள்ல சாச்சனா அவர்களும் ஒருத்தர். 20 வயது பெண் சாச்சனாவுக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் 31 வயசு சௌந்தர்யாவுக்கு இல்ல. அப்ப பிஆர் டீம் ஒரு பொய்யான பின்பம், ஒபிஷியலி ஓட்டே வராத ஜாக்லின் சௌந்தர்யாவை ப்ரமோட் பண்ணிக்குள்ள இந்த பொண்ணை நல்லா விளையாடுற பொண்ணை மக்கள் கொண்டாடுவதில் தப்பே இல்லை. அதைத்தான் இன்னைக்கு தரமான செய்கை நடந்திருக்கு அப்படின்றது சில தகவல்கள். சாச்சனா அவர்களுடைய கேள்விகள் வைத்து செய்தார் சாச்சனாக்கு கிடைத்த பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி. சோ சாச்சனா ரசிகர்களுக்கு இன்னைக்கு தரமான ஒரு விருந்து இருக்கு அப்படி என்பதுதான் வருகின்ற அப்டேட். சரிங்களா? இந்த வீக் சாச்சனா அவருடைய ஆட்டமும் அவங்களுடைய சிந்தனையும் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா பிக் பாஸ் ஐட்டம்ல ஆரம்பிக்கக்குள்ள சாச்சனா அவர்கள் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள டாப் 5 எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள்ல சாச்சனா அவர்களும் ஒருத்தங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நம்ம நல்லவங்க கூட இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். ஆனா நம்ம இருக்கிற இடத்துல ஒரு தீய சக்தி இருந்தாலே நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிடும். இங்க சாச்சனா அவர்கள் கேர்ள்ஸ் டீம்ல இருக்கக்குள்ள 2 என்ன சொல்லலாம், மனசை குழப்புறவங்க, தீ எண்ணம் படைச்சவங்க, அந்த கேம்ல சொல்றேன் அடுத்தவன முதுகுல குத்துறவங்க அப்படின்னு அந்த ஜாக்லின், சௌந்தர்யா போன்ற நபர்கள் இருக்கக்குள்ள அவங்க இந்த பிள்ளைய ஒரு வேற விதமா காமித்ததும், அவங்களுடைய பெய்ட் பிஆர்ஸ் மனசாட்சி இல்லாம இவங்களை பத்தி பொய்யான தகவல்கள் சொன்னதும், அப்படி இருக்கக்குள்ள அதையும் கடந்து வந்தாங்க பாருங்க சாச்சனா. அங்க நிக்கிறாங்க, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்வாங்கல்ல, அதே போல அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறம் எப்ப அவங்க முத்துக்குமரன் அவர்களோட அவங்களுடைய கேமை பற்றிய பேச்சுக்கள், முத்துவோட அட்வைஸை எப்போ அவங்க எடுக்க தொடங்குனாங்களோ இந்த வீக்கில் அவங்களோட ஆட்டம் வேற மாதிரி மாறிச்சு. இதுதான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு. ஸோ வருகின்ற தகவல்களின் படி இந்த வீக் கண்டிப்பா சாச்சனா அவர்களுடைய தரமான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு வெயிட்டிங் மக்களே. சரிங்களா மக்களே? இலங்கை, மலேசியா, கனடால எல்லாம் முத்துக்குமரன் அவர்களுக்கு அடுத்து அதிகமான சப்போர்ட் இருக்கிற நபர் யாருன்னா சாச்சனா. பல சகோதரங்களோட பேசியிருந்தேன், வியப்பா இருந்துச்சு. பட் சி டிசர்வ் இட். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம் திரும்ப சொல்றேன், ஒபிஷியல் voting ஆர்டர் இதுதான். சரிங்களா? அன்ஷிதா முதலாவது, விஷால் 2வது, சாச்சனா அவர்கள் 3வது. பல போலியான ரிவ்யூ சொல்ற மாதிரி அவங்க கடைசி எல்லாம் இல்ல, அது அன்அபிஷியல்ல தான் அவங்க கடைசி. அது சௌந்தர்யாவோட பிஆர் டீமும் ஜாக்லினோட பிஆர் டீமும் பாக்குற எச்ச வேலை. சரிங்களா? 3வது இடம் ஒபிஷியலி சாச்சனா, 4வது இடம் மஞ்சரி, 5வது ஜாக்லின், 6 ராயன், 7 சத்யா, 8 ரஞ்சித், 9 ஆனந்தி, 10 சிவகுமார். வெளியேறுவதா இருந்தா சத்யா, ரஞ்சித், ஆனந்தி, சிவகுமார் இந்த 4 பேர்ல ஒருத்தங்க அவங்க தான் வெளியில போவாங்க. சரிங்களா? நன்றி.